அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் நீங்கள் இப்போ பார்க்கக்கூடிய இந்த வீடியோவானது ரோடு இன்ஸ்பெக்டருடைய கேஸை பற்றி தான். நம்ம நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இன்றைக்கி ரோடு இன்ஸ்பெக்டருடைய வழக்கு விசாரணைக்கு வருது. அது விசாரணைக்கு வருமா இல்லையான்னு தெரியாது. ஆனால் விசாரணைக்குள்ளே வந்துச்சுன்னா பல முக்கியமான நியூஸ் நமக்கு கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சீரியல் நம்பர் 50 இருந்துச்சு, 60 இருந்துச்சு, உங்களுக்கு தெரியும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா பிஃபோர் லன்ச்சுக்குள்ளே தான் இந்த ரோடு இன்ஸ்பெக்டர் கேஸ் வராமல் சொல்லியிருந்தாங்க. மேபி வரலாம், வராமல் கூட போகலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வழக்கு விசாரணை, இன்றைக்கி இந்த கோர்ட்டினுடைய எல்லா ஆர்கியூமெண்ட்டும் முடிஞ்சிருச்சு. அதில் பார்த்திங்கன்னா வழக்கம் போல் ரோடு இன்ஸ்பெக்டர் கேஸ் இன்றைக்கும் உள்ளே ரீச் ஆகலை. அடுத்த ஹியரிங் எப்போன்னு அவங்க சொல்லலை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா லன்ச் வரைக்கும் பார்த்திங்கன்னா 37 நம்பர் வரைக்கும் தான் போயிடுச்சு சீரியல் நம்பரு. அதுக்கு பிறகு மற்ற இதில் அந்த மதியத்துக்கு மேலே வேறு விதமான ஆர்கியூமெண்ட்லாம் போக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், நீதிமன்றங்களில் பல வழக்குகள் பெண்டிங் இருக்கும். நம்மளுடைய வழக்கு ரோடு இன்ஸ்பெக்டர், நம்ம அதுக்கு ஆர்வமாக இருப்போம். ஸோ அதே மாதிரி எல்லா வழக்குகளுடைய ஹியரிங்கும் வந்துட்டே இருக்கும். அதில் பிஃபோர் லன்ச்சு தான் நமக்கு இது கொடுத்துருந்தாங்க, அந்த இது சீரியல் நம்பர் 60. பட் ஆனால் இன்றைக்கி அது ரீச் ஆகலை. அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு அது ஹியரிங் உள்ளே வராமையே போயிடுச்சு. அடுத்த ஹியரிங் எப்போ அப்படின்னு இது வரைக்கும் சொல்லலை. ஒருவேளை இனிமேல் அவங்க சொல்லலாம். சொல்லி அடுத்த ஹியரிங் எப்போ, அதில் எந்த சீரியல் நம்பரில் ரோடு இன்ஸ்பெக்டர் கேஸ் வருதுன்னு நம்ம அதையும் பார்க்கணும். அப்போ தான் இந்த கேஸ் உள்ளே ரீச் ஆகுமா இல்லையா நமக்கு தெரியும். அதனால் இப்போதைக்கு நம்ம வழக்கம் போல நம்ம நினச்ச மாதிரியே ரோடு இன்ஸ்பெக்டர் கேஸ் ஹியரிங்குள்ளே ரீச் ஆகலை. ஹியரிங்க்கு வந்தால் நமக்கு லாஸ்ட் டைம் அவங்க சொன்ன மாதிரி 2 தரப்பினரும் அவங்கவுங்க தரப்பு ஆர்கியூமெண்ட்ஸை எடுத்து வைக்க ரெடியாக இருக்காங்க. பட் ஆனால் கேஸ் ஹியரிங் உள்ளே ரீச் ஆகிறதுனால நம்மளால் இது எந்த அடிப்படையில் இந்த கேஸ் போகும்னு நமக்கு இன்னும் தெரியலை. ஒரே கன்ஃபியூஸாக இருக்குது. இதை வெயிட் பண்ணி பார்ப்போம். அதனால் அடுத்த ஹியரிங் எப்போன்னு ஒருவேளை சாயங்காலமோ இல்லை நைட்டோ அவங்க அப்டேட் பண்ணலாம் கோர்ட்டில். அப்படி அப்டேட் பண்ண நம்ம அதை உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். நீங்கள் இது பண்ணுங்கள். ஸோ இதுதான் இப்போதைக்கு ரோடு இன்ஸ்பெக்டரோட அப்டேட். எல்லாமே இன்றைக்கி என்ன கேட்குறாங்களே, இன்றைக்கி கேஸ் என்னாச்சுன்னு. ஸோ வழக்கம் போல் தான் இன்றைக்கும் கேஸ் ஹியரிங்குள்ளே ரீச் ஆகலை. அடுத்து எப்போன்னு நம்ம தெரியலை. தெரிஞ்சோடனே நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். தேங்க்யூ.